Accessible AI, empowering the visually impaired in software engineering. This YouTube channel is dedicated to bringing knowledge about AI and software engineering to everyone, including the visually impaired. Any machine voice you hear is a screen reader, which reads out the content on the screen for our visually impaired viewers. So hello everyone, welcome to AI உலகம் பாட்காஸ்ட். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஏஐல வந்து சிலதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம புதுசாக என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம கிளாட் டெஸ்க்டாப்ல வந்து எப்படி பிளே ரைட் இன்டெகிரேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வாரம் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் டெமோ காமிக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட வந்து லக்ஷ்மண் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ லக்ஷ்மண் உங்களோட இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், நான் லக்ஷ்மணன். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி இண்டஸ்ட்ரியில் எனக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் கோடிங்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாகவே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேசிக் இன்ட்ரோ இதுதான். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம இதை எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா, நாங்களாம் வந்து ஃபோன் காலில் ஜென்ரலாக ஏஐல என்ன வந்திருக்குன்னு பேசுவோம். பட் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டடாக பேசும்போது இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறோம். கரெக்டாக லக்ஷ்மி? எஸ், நாங்கள் முன்னாடி வீக்கெண்ட் எப்பெல்லாம் வீக்கெண்ட் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் என்ன இந்த வீக் டேஸில் கற்றுக்கிட்டோம், இல்லை நாங்கள் எதை பற்றி ரிசர்ச் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் ஃபோன் பேசுகிறப்ப எங்களோடய டிஸ்கஸ் பண்ணிப்போம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எதுக்கு நம்ம பேசுறது நம்மளோடயே ஸ்டாப் ஆயிடுது, நம்ம நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ இந்த செஷன்ல இது மாதிரி கண்டினியூஸா நாங்கள் என்ன பார்க்குறோம், நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், ஸோ அந்த ஓரியன்டா இருக்கிற விஷயங்களை வந்து இங்க நாங்கள் பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீசெண்டா வந்து டீப் ரிசர்ச் அப்படின்றது நிறைய இடத்துல இருக்கு. ஈவன் ChatGPT கூட டீப் ரிசர்ச் வந்து ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஆக்சஸ் இருக்கு. 5 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ டீப் ரிசர்ச் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா தாயிராம்? அதை பற்றி சொல்றீங்களா? நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஐ ஓரியன்டா என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு தடவை டீப் ரிசர்ச் யூஸ் பண்ணேன். அது கிட்டத்தட்ட நான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன், ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். அதுக்கான ரிசல்ட் தரதுக்கு 1/2 hour டைம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் நிறைய மெடிசன்ஸ் டீட்டெயில்ஸ், ட்ரக் டீட்டெயில்ஸ், ஜெனட்டிக் ஓரியன்டான நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துச்சு. ஒரு பெரிய டேட்டாவை கொடுத்துச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ பேசிக்காக வந்து சாதாரணமாக நம்ம சர்ச் பண்ணுறதுக்கும் டீப் ரிசர்ச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சாதாரணமாக வந்து ஏதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஏஐ மாடலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் எடுத்துகிட்டு வரும். டீப் ரிசர்ச் வந்து மற்ற வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். ஈவன் மற்ற வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரியும் பர்ப்ளெக்சிட்டிலலாம் ஆப்ஷன் இருக்குது. பட் டீப் ரிசர்ச் வந்து நிறைய வெப்சைட்ஸ், ஈவன் நான் ரீசெண்டாக ஒன்று சர்ச் பண்ணும்போது ஒரு 50+ வெப்சைட்ஸை வந்து தேடி பார்த்து அதை சம்மரைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குது. ஸோ இது இவ்வளோத்தையும் சர்ச் பண்ணி எடுத்து வரதுனால நம்மளுக்கு ரொம்ப கூட டைம் ஆகும். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷனை நம்ம ஓரளவுக்கு பிலீவ் பண்ணலாம். கரெக்ட், நல்லாவே ரொம்ப இல்லைனாலும் சோர்சஸே கொடுத்துரும். அது சோர்சஸ் எல்லாமே கீழேயே கொடுத்துரும் அது ரிசர்ச் பண்ணதெல்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வியோ அப்படின்னு கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வியோவில் வந்து நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, வியோவில் வந்து பட் நான் வந்து ஒரு பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் 1 month ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் அது வியோ 2 தான் வருது. மேபி இந்தியாவுக்கு இன்னும் வரலையான்னு தெரியல. பட் லிமிடேஷன்ஸ் நிறையா இருக்கு. 8 செகண்ட் வீடியோ தான் கிரியேட் பண்ண முடியும். நான் சில ப்ராம்ப்ட்லாம் கொடுத்து பார்த்தேன், இந்த மாதிரி இன்ட்ரோ வீடியோ மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ராம்ப்ட் கொடுக்கும் போது ஓரளவுக்கு வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தமிழ் யூடியூபர் பேசுகிற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னும் போது ஓரளவுக்கு வந்தது. ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கு. பட் ஆடியோ வரல. பட் ஒரு 50-50 இருக்கு. பட் மேபி அது போக போக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணல. ஆக்சுவலி இந்த மாதிரி மல்டிமீடியா சைடு இந்த மெயின் நீங்க சொன்ன மாதிரி வியோ 3 வந்து வீடியோ பிளஸ் ஆடியோவும் பர்ஃபெக்டா ஜென்ரேட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிலேட்டடா மாடல்ஸ் ஏதாச்சும் இருக்கா?
ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸும் இருக்கு டெக்ஸ்ட் டு வீடியோ. பட் ஐ திங்க் ஜெமினி கிட்ட வரைக்கும் யாருமே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நான் ட்ரை பண்ணது வீடியோ. ஆக்சுவலி முன்னாடி திங்க் ஓப்பன் சோரா நினைக்கிறேன், பட் அது வந்து வெறும் வித்தவுட் ஆடியோ தானே ஜென்ரேட் பண்ணுறேன். ஐ எம் நாட் ஷூர். இல்ல, சோராவும் ஜெமினியோட காம்படிட்டர் தான். ஓப்பன் ஏல சோரா வந்து அதுவும் பெய்டு வெர்ஷன்ல தான் வரும். ஆல்மோஸ்ட் காம்படிட்டர் தான். பட் ஜெமினி தான் இன்னும் பெட்டரா பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே. நீங்க VO3 கூகுள் VO3 லான்ச் பண்ணப்ப அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ப்ரம்ப்ட் கொடுத்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணும், இது ஏஐ ஜென்ரேட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன். ஆர்வி கோடஸ். கரெக்ட். அது எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. ஒரு ஒன் மினிட் அந்த மாதிரி இருந்தது. பட் அவங்க மட்டும் எப்படி 1 மினிட் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க இன்டர்னலா அவங்களுக்குன்னு இல்ல, தனியா அது லிமிட்டடா. ஓகே, அவங்களுக்கு ஆக்சஸ் இருந்திருக்கும். கரெக்ட். பிளஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து சிட்டியை ஃபயர் பண்ணிட்டு சிட்டியெல்லாம் ஃபயர் பண்ணிட்டு வெளியே போவாங்க. ஸோ அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கூட அது அக்யூரேட்டா அப்படியே கிரியேட் பண்ணுது. ஃபயர் ஆகுறப்ப உடன் எல்லாம் பிரேக் ஆகுற மாதிரி பெர்ஃபெக்டா கிரியேட் பண்ணுது. அது எனக்கு ஒருத்தவங்க ப்ளே பண்ணி காட்டினாங்க. என்னால அது ரியல் வீடியோ அப்படின்னு ஏஐ கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியாலயும் நிறைய யூசர்ஸ் வந்து VO3 யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் ஜென்ரேட் பண்றாங்க. இப்போ என்ன பிரச்சனை, எது ஒரிஜினல் எது ஏஐ ஜென்ரேட், அவங்க ஏஐ ஜென்ரேட்னு மென்ஷன் பண்ணாதான் அது ஏஐ ஜென்ரேட்னு தெரியுது. இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஒரு ஒரு பேட்டி எடுக்கிறதாச்சும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு vlog பண்றது எதா இருந்தாலும் ரொம்ப அக்யூரேட்டா அங்க ஹியூமனோட எமோஷன்ஸும் சரி, எல்லாமே பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. எதுவுமே ஒரு இது ஏஐ ஜென்ரேட் தான்ட்டு ஒரு கெஸ் பண்றது கூட ஒரு இது கொடுக்கல. ஸோ அந்த அளவு அக்யூரேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஓசிஆர்ல கூட நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. ஓசிஆர்னா அதாவது நம்ம இது டெக்ஸ்டுவலா இல்ல ஒரு புக் அந்த மாதிரி பிரிண்டடா இருக்கிறதெல்லாம் வந்து டிஜிட்டலா மாத்துறது. ஸோ முன்னாடியை விட இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. அது ரிலேட்டடா ஏதாவது பார்த்துருக்கீங்களா ஏஐ வச்சு? ஜெமினி ஆக்சுவலா நிறைய மோஸ்ட்லி இருக்கிற ஏஐ டூல்ஸ்ல எதெல்லாம் வீடியோ சப்போர்ட் பண்ணுதோ அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் ஷேர் பண்ணி அது எல்லாமே ஓசிஆர் பண்ணுது. டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் கேரக்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டா கொடுக்குது. பட் அட்வான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சாட்ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒன்ஸ் அது ஓசிஆர் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கெட் பண்ணிக்க முடியும். அதுல ஏதாவது பிக்சர் இருந்துச்சுன்னா, இமேஜ் இருந்துச்சுன்னா அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும். ஒரு நார்மலா ஓசிஆர் என்ன பண்ணும், அதுல இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். பட் இது வந்து அலாங் வித் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனோட. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு புக்கை ரீட் பண்றப்ப இன்னுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. ஒரு பேஜ் ஓசிஆர் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கூட ரொம்ப நல்லா நம்மளால ரீட் பண்ண முடியுது. பிளஸ் டேபிள்ஸ், ஹெட்டிங்ஸ், அதை பத்தி ஏதாவது யாருன்னா சொல்ல முடியுமா ஓசிஆர்? ஆமா, நான் ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. அதுல வந்து இப்போ ஒரே இமேஜ்ல வந்து டிஃப்ரெண்டா இப்போ இட்லினா இட்லியில என்னென்ன வெரைட்டி, அதோட ப்ரைஸ், தோசைனா அது வெரைட்டி ப்ரைஸ், அந்த மாதிரி ஒரே ஒரு இமேஜ். அதை வந்து நான் சாட்ஜிபிட்டியில் போடும்போது எப்படி வந்ததுன்னா டேபிளாகவே வந்துச்சு. இட்லி அதோட ப்ரைஸ், குவான்டிட்டி, அது ஒரு டேபிள். தோசை அதோட ப்ரைஸ், குவான்டிட்டி. ஸோ ஈவன் இமேஜில் கூட அது டேபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டேபிளாக 3 டேபிள் வந்துருச்சு. ஸோ அதோட ரீடபிலிட்டியும் இன்னும் சூப்பராக இருந்தது. நானும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெமினி நான் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ரீட் பண்றேன். இப்போ என்னோட ஒர்க்கில் அதிகமாக டெக்ஸ்ட் ரீட் பண்றதுல இல்லை. பட் ஒர்க் பண்றதுனால கலர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் யூஸ் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஷாக்ஸ் ஒரு 4-5 பேர் ஆஃப் ஷாக்ஸ் வச்சுட்டு இதுல பேர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், டிஃபிகல்ட். ஸோ அது கேமரா ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இதுல இந்த 2 ஷாக்ஸ் வந்து மேட்சிங் பேரா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வாய்ஸ்லயே அதுகிட்ட கேட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்டா அது நமக்கு ரிப்ளை பண்ணுது. ஸோ அது பேர் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது இந்த கலர், ரைட் சைட்ல இருக்கிறது இந்த கலர்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரைட் சைட்ல இருக்கிற கலர் அதுக்கேற்ற மாதிரி மாத்தி வச்சு கரெக்டான ஒரு பேர் நம்மளாலேயே ஃபைண்ட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப குயிக். ஸோ யாரையும் அதிகமா டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஓசிஆர் ரிலேட்டட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி இமேஜஸும் சரி, ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணா பர்ஃபெக்டா கொடுக்குது. என்னோட ரியலைசேஷன் என்னன்னா, நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாக்குமெண்ட்ஸ் லைக் நிறைய டேபிள்ஸ் அண்ட் செக் பாக்ஸஸ் அது இது இருந்துச்சுன்னா ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சரான ப்ராம்ப்ட் கொடுத்தா வருது.
இதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் ரிட்டனா இருக்கு, எல்லாம் ஃபுல்லா ஹேண்ட் ரிட்டன் டேட்டா, நிறைய செக் பாக்ஸ் டிக் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அக்யூரசி ரொம்ப அடிவாகும், நம்மளுக்கு அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட், ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரான ஹேண்ட் ரிட்டன் இல்லாமல் கிளியரா பிடிஎஃப்ஓ இல்லை இமேஜஸ் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டா வரும். பட் இன்னும் இந்த ஹேண்ட் ரிட்டனை ஓசிஆர் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரான அவுட்புட் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் மாடல்ஸ் எவ்வளோ ஆகல. பட் ஸ்பெசிஃபிக்கா ஐ திங்க் ஓசிஆருக்குன்னு சில மாடல்ஸ் இருக்கு. நம்ம ஜென்ரிக்கா இப்போ ஜெமினி சாட் ஜிபிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாத்துக்குமான மாடல். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த டாஸ்கா பண்ணுது. பட் ஓப்பன் சோர்ஸ்ல நான் கேள்விப்பட்டேன் ஸ்பெசிஃபிக்கா ஓசிஆருக்குமே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்கு. மேபி நம்ம டாஸ்க் ஸ்பெசிஃபிக்கா பண்ணும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? தெரியல எனக்கும், நான் அது நேம் பார்க்கல. பட் ஜென்ரலா டாஸ்க் ஸ்பெசிஃபிக்கா மாடல்ஸ் இல்லது இருக்கு பார்த்தேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட் போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாட் டெஸ்க்டாப்ல வந்து எப்படி வந்து டூல்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டூல்ஸ். யா Claude. Heading. Clickable chats link. Notification. Main landmark clickable section multi-line edit. இதான் வந்து கிளாட் டெஸ்க்டாப் நான் லாஸ்ட் வீக் காமிச்ச மாதிரி. இது வந்து சிம்பிள் தான். நீங்க கூகுள்ல வந்து கிளாட் டெஸ்க்டாப் ஃபார் விண்டோஸ்னு தேடினீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்ல போயிட்டு விண்டோஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் சைன் அப் வித் கூகுள் கொடுத்தா உங்களுக்கு இப்போ எனக்கு வந்த மாதிரி வந்துடும். ஸோ ஜென்ரலாக இதில் சாட் ஜிபிடி மாதிரி சேட் பண்ணிக்கலாம். பட் டூல்ஸை இன்டெகிரேட் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு டூல்ஸ்க்கும் எம்சிபி சர்வர்ஸ் இருக்கு. எம்சிபி சர்வர்னா மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால். அதாவது இந்த ஏயும் அந்த டூல்னா எதுவாக வேணா இருக்கலாம். கால்குலேட்டராக இருக்கலாம், கூகுள் ஷீட்டாக இருக்கலாம், இப்போ இந்த ப்ளே ரைட்டாக இருக்கலாம், டேட்டா பேஸ் எதை வேணா இருக்கலாம். அதை வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட் வேணும்ல, அதுதான் எம்சிபி சர்வர். ஸோ ஃபேமஸான டூலுக்கெல்லாம் வந்து எம்சிபி சர்வர்ஸ் அவங்களே போட்டிருக்காங்க. நம்ம ஒரு டூல் இல்லை ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோம்னா அதுக்கு நம்மளும் எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணி கிளாடோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த எம்சிபி சர்வரோட டீட்டெயில்ஸ் வந்து கிளாடுக்கு தெரியணும்ல, அதுதான் எப்படின்னு நான் அடுத்து காமிக்கிறேன். அதை நீங்கள் கிளாடோட கான்ஃபிக்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டூல் லிஸ்ட்ல காமிக்கும். Out of section notification. Main landmark. Clickable open tools menu. Search menu edit blank. Blank. Button web search. Button checkbox check space. வெப் சர்ச்லாம் டிஃபால்ட்டாக அதுலேயே இருக்கு. Button no indent p. Button playwright. ஸோ ப்ளே ரைட்டு தான் நான் ஆட் பண்ண டூல். இது நீங்கள் ஆட் பண்ணாதான் வரும். ஸோ இது எப்படி பண்ணோன்னா கிளாட் எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்க்கணும். டிஃபால்ட்டாக வந்து அந்த C:, அட்மின்ல ஆப் டேட்டா ரோமிங் இங்கே தான் வந்து மோஸ்ட்லி இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த பார்ட்டுக்கு போகணும். நான் இந்த ரோமிங் பார்த்துக்கு போகிறேன். Run dialog. Desktop list. New tab dash Google Chrome. Run dialog. Type the name of a program. Line 1. C H R O M. Chrome blank. C:/users/admin/app data. Desktop app data. Items. Roaming 3 of 3. Items view list. C. Claude 2 of 22. தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு. Items view. C. Cache 2 of 20. C. Code cache. C. Crashpad. Claude line desktop line. கிளாட் டெஸ்க்டாப் கான்ஃபிக்னு இருக்கும். Context menu. Open. Edit. Compare. Edit with 7. Scan. Open. Cursor. Notepad. N. Cursor. Notepad. Claude line desk. Left brace. ஸோ இதில் தான் நம்ம இந்த கான்ஃபிக் ஆட் பண்ணோம். Line 2 space quote MCP servers quote colon. ஸோ Left brace. எம்சிபி சர்வர்ஸ்ன்னு தான் கீ ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து நம்ம இந்த ஜேசான் அப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப இது ஜேசான் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் இப்போ ஜஸ்ட் சாட் ஜிபிடியில் போயிட்டு கிவ் மீ த கான்ஃபிக் ஃப்ளைட் ஃபார் கிளாட் டு இன்டெகிரேட் எம்சிபி அப்படின்னாலே உங்களுக்கு அந்தந்த ஜேசான் வந்துடும். புது டூல்னா புது ஜேசானை நீங்கள் இதில் அப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதில் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டூல்ஸ் லிஸ்ட்டில் அது காமிக்கும். அதே மாதிரி எம்சிபி சர்வரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அது ரிமோட்லேருந்து வர எம்சிபி சர்வர்னா அதுவே எடுத்துக்கும். லோக்கலில் இப்போ ப்ளே ரைட் வந்து லோக்கலில் இன்ஸ்டால் பண்ண அது எப்படின்னா நீங்கள் சாட் ஜிபிடிலேயே இதுலேயே போயிட்டு நீங்கள் தேடணும். New tab dot C selected. Chat.com unselected. How to install MCP server for Playwright. Chat E. Annotation and chat history navigation. Space main landmark. Section multi-line editable E. A O O space I A S M C P E R V E R R space P A Y I G T. Chat தேடினீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். பட் இதுக்கு தேவை வந்து நோட். மோஸ்ட்லி நிறைய எம்சிபி Chat சர்வருக்கு GPT. வந்து நோட்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நோடுன்ற சாஃப்ட்வேர் Chat இன்ஸ்டால் GPT. பண்ணிக்கிட்டீங்கன்னா இவங்க சொல்ற கமெண்ட்ஸ் தான் போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரன் பண்ணீங்கன்னா Rocket list with clickable edit button. No indent left brace. 2 space quote MCP servers quote. ஸோ இதுதான் அந்த கான்ஃபிக் ஃபைலும் அவனே கொடுத்துட்டான் பாருங்க. இதை அப்படியே நீங்க காப்பி பண்ணி போட்டுக்கலாம். Copy button. Clickable number install and run via CLI npx at playwright/mcp at ஸோ latest. என்பிஎக்ஸ் பிளேரைட் லேட்டஸ்ட். ஸோ இது போட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த ரெண்டு தான் நீங்கள் போடணும். இப்படி தேடினீங்கனாலே ஒன்று கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நோடு இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணணும். இன்னொன்று அந்த ஜேசானை போயிட்டு அந்த இடத்துல காப்பி பண்ணிங்கனாலே இதே மாதிரி தான் எல்லா எம்சிபி சர்வரும்
இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். யா ஸோ லக்ஷ்மண் ஏதாவது சொல்ல விரும்பியா இதை பத்தி? இல்ல ஆக்சுவலா எனக்கு இந்த டூல்ஸ்லாம் ரொம்ப புதுசு. நான் இதை அப்புறமே இது ஓரியன்டான டவுட் நம்ம ஃபர்தரா நம்ம பேசுறப்ப நான் இதை பத்தி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். செஷன் இன்னைக்கு ரொம்ப லாங்கா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. Cloudline desktop.